ஆனால் அது டச் இல்லைங்கிறத அது இன்னும் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி ஆமாம், அது குறிப்பிட்ட ஏஜில் இருந்தோம்னா நம்ம சொல்கிறது வந்து டக்கு டக்குன்னு வந்துடும். நமக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை இந்த டைமிங் இதை முடிக்கணும், இதை முடிச்சுட்டு நேராக வேலைக்கு போகணும், ப்ரோக்ராம் இருக்குது, அதை பார்க்கணும், இதை பார்க்க நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. அது உங்களுக்குள்ளே இது புதுசாக உள்ளே வரவும் டக்குன்னு அது பிக்கப் ஆகாது. இது கொஞ்சம் டிலே ஆகும். வேறு மாதிரி இவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. வந்தோமா வண்டி ஓட்டணுமா, நேராக காலேஜ் போனோமா, ஜாலியாக இருந்தோமா, மறுபடியும் வந்தோமா வண்டி ஓட்டணுமா, வீட்டுக்கு போனோமா, காலேஜ் போனோமா, அவங்க மெயின் செட்டுக்கு அவங்க டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. தம்பி ஃபுல்லாக கிளச்சு நாளைக்கு காலையில் வந்து வண்டியில் ஏறணுன்னு இப்போ வருது, கம்பல்சரி கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஃபுல்லானா உள்ளே இடிக்கணும், அதுக்கு மேலே போகலைங்கிற அளவுக்கு பிடிக்கணும். கம்பல்சரி மெயின் வச்சு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து வண்டியில் ஏறினா உங்களுடைய ஃபஸ்ட்டு வேலை தான் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும் ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். ஆமாம், பிடிச்சிட்டிங்களா? இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து 5 கீர் வரையும் போடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 கீர் வரையும் நியூட்ரு சொல்லி போடுங்க பார்க்கலாம். நியூட்ரு சொல்லி ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், நியூட்ரு, தேர்ட் கீர், மறுபடியும் இன்னொரு தடவை அதே மாதிரி சொல்லி போடுங்க. ஃபஸ்ட்டு கீரு, நியூட்ரு, செகண்ட் கீரு, நியூட்ரு, தேர்ட் கீரு, நியூட்ரு, ஃபோர்த்து கீரு, நியூட்ரு, ஃபிஃப்த்து கீரு. அந்த ஸ்பீடு இல்லாமல் நான் சொல்கிற கீர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நேராக ரோட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஆமாம், தேர்ட் கீர் போடுங்க. தேர்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த்து கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க. ஏன் விழுகிறீன்னு தெரியுதா? கிளச்சுன்னு இது கால் எடுத்து உள்ளே போகணுமே. இப்படி நான் அமுத்தினப்போ உள்ளே போச்சுல்ல, நீங்கள் அமுத்தினப்போ உள்ளே போகல. காலை எடுத்தா தான் வெளியே வரும், காலை எடுத்தால் அது வெளியே வராது. சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க. தேர்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்க. ஃபோர்த் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் கீர், நியூட்ரு, தேர்டு, நியூட்ரு, ஃபோர்த்து, நியூட்ரு, ஃபிஃப்த்து, நியூட்ரு. கிளியர் தானே? ரைட் ஓகே. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா டக்கு ஈஸியாக 2 நாள் 3 நாள் தான் செட் ஆகிக்கும். சரியா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கும். அந்த சீட் பெல்ட்டை தூக்கி அப்படியே சும்மா மாற்றிக்கும். அவ்வளோதான். பட் கிளச்சிலிருந்து காலை எடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஆட்டோக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல கீரு? எல்லா வண்டிக்கும் இப்படி தான் இருக்கணும். அந்த ஈச்சரு பஸ்ஸுன்னு மாறும்போது தான் மாறும். அதுதான் நான் ஆட்டோவில் பார்த்துனேன். கம்பெனி கீழே மாட்டேன், கீழே சீட்டு போனாங்க. அது மொத்தமாக அதுலேருந்து வர வேண்டியது வந்துடுச்சு. கீழே லாக்கிட்டு கிளச்சுன்னு ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிருக்கியா? நாளைக்கு காலையில் நீ வண்டியில் ஏறினா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். வண்டி ஆஃப் ஆகிருந்ததுன்னா நியூட்ரை செக் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ரைட்டு. இப்போ வண்டி நீ தான் ஓட்ட போகிற. கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடு. நான் தமிழ் தானே வச்சுட்டு இருக்கேன். கிளச்சிலிருந்து கால் எடு. அப்படியே பிடிக்கும். கால்வாசினா எடுத்தா கால்வாசி நின்றுக்கணும். சரியா? விற்கிதான். இன்னும் ஒரு நூல் எடு. வண்டி என்ன ஆகுது? சைக்கிள் தான். இப்போ பிரேக்கை விடு. பிரேக் விட்டுரு. வண்டி என்ன ஆகுது? கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துடுச்சா? பொறுமையாக இருந்தால் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வரும். கேள்விக்கே வேலை இல்லைங்க, பூராமே ஆன்சர் மட்டும்தான். ஆனால் பொறுமையாக இருக்கணும். சரியா? இப்போ வண்டி போகுதா? இப்போ கிளச்சு இன்னும் கொஞ்சம் வெளியிடு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வெளியிடு. மொத்தமாக எடுத்துரு. 2 காலையும் எல்லா காலையும் வெளியே எடுத்துரு. வண்டி என்ன ஆகுது? போகுதா? நேற்று வண்டி நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எனக்கு வண்டி போச்சு ஞாபகம் இருக்கா? எப்படி போகுதுன்னு இப்போ புரியுதா? கான்செப்ட் புரியுதா? அதாவது கிளச்சிலேயே வண்டி போகும். ஃபஸ்ட்டு கீர் போட்டு இப்படி கால்வாசி எடுத்தால் வண்டி 100% போகும். அதுக்கப்புறம் மெயில்டாக கால் எடுத்துகிட்டா வண்டி கம்ப்ளீட்டாக போகும். இப்போ லைட்டாக எக்ஸிலேட்டர் டச் பண்ணும். லைட்டாக எக்ஸிலேட்டர் லைட்டாக என்ன இது? ஸ்மூத்தாக போகுதான்? அப்படி மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணு. இப்படியே போகட்டும். அங்கே ஸ்பீட் பிரேக் தெரியுதா? எக்ஸிலேட்டர் விட்டுரு.
ஃபுல்லாக கிளச்சு சரியா? அப்படியே போட்டுறேன். போதுதா? மறுபடியும் கிளச்சிலேருந்து கால்வாசி காலோட எடு. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். எக்ஸைட் லைட்டாக எக்ஸைட்டில் பெருவரல் தான் வைக்கணும். லைட்டாக யூஸ் பண்ணணும். ஸ்டேரிங் மீது அப்படி எக்ஸைட் இன்னும் கொஞ்சம். போதுதா? ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 20. ஒரு செகண்ட் தான் டைம். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிற, ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறேன். டக்குன்னு எடு. சென்டர் காட்டு, கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறேன். நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். காலை எடு. கிளச்சிலிருந்து எக்ஸைட் யூஸ் பண்ண வண்டி என்ன ஆகுது? ஸ்பீடாக போகும். மிதிச்சின்னா ஸ்பீடாக போகும். நமக்கு ஸ்பீடு இங்கே தேவையில்லை. நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்கணும். மிதிச்சு ஸ்பீடாக போகிறது முக்கியம் கிடையாது. சரியா? மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணோம்? பிரேக்கை விட்டுரு. மறுபடியும் கிளச்சிலேருந்து காலிட எக்ஸைட் யூஸ் பண்ணு. என்ன ஆகுது? போதுதான்? எக்ஸைட் மிதிச்சுன்னா ஸ்பீடாக போகும். மிதிக்காத, சொல்கிறத புரிஞ்சுக்குவோம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணு. இன்னும் கொஞ்சம் டச் பண்ணு. நம்ம அந்த ரோடு போக போகிறோம். டச் பண்ணு. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 30 தாண்டு தான். இப்போ நம்ம செகண்டில் தான் வந்துட்டுருக்கோம். 30 தாண்டும் போது எக்ஸைட் வந்து காலை எடு. ஃபுல்லாக கிளச்சை பிடி. நியூட்ரு பண்ணி 3வது கீர் போடும். டக்குன்னு காலை எடுத்துட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணு. வண்டி என்ன ஆகுது? மிதிச்சின்னா ஸ்பீடாக போகும். போகிறது மிதிக்காத. லைட்டாக டெஸ்ட் பண்ணும். லைட்டு தொட்டால் போகுதுண்டா தங்கம். மிதிக்கக்கூடாது. சரியா? தொட்டாலே வண்டி போகும். இப்போ கரண்ட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் சும்மா விரலை காட்டினா போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அங்கே திருப்ப முடியாது. எக்ஸைட் மிதிக்காத. காலை எடுத்துரு. சரியா? இப்படி வண்டி திருப்பிக்கலாம். இப்படி திரும்புதான். மறுபடியும் எக்ஸைட் இப்போ டச் பண்ணு. என்ன இது? இப்படி ஸ்மூத்தாக நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டா போதும்டா தங்கம். ஸ்மூத்தாக கற்றுக்கிட்டா போதும். நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு பழகிட்டோம். மாமா கொஞ்சம் வாயை மூடிட்டுருக்காரு, நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. சரியா? பட் இன்றைக்கி அது சுச்சுவேஷன் கிடையாது. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் போதுதா? மீட்ரு எவ்வளோ காட்டுதுங்க? 40. இப்போ எக்ஸைட் வந்து காலை எடு. ஃபுல்லாக கிளச்சை பிடி. செகண்டில் 4வது கீர் நியூட்ரு பண்ணி கால் டக்குன்னு எடுத்து எக்ஸைட். ஃபஸ்ட்டு கீருக்கும் செகண்ட் கீருக்கும் மெதுவாக காலை எடுக்கணும். சரியா? 3rd 4th 5thனா ஒரு செகண்டு தான். சரியா? போகலாம். அந்த கார்காரெல்லாம் கண்டுக்காத, விட்டுரு. ஒரு வாட்டுக்கு போய் ஓகே வண்டி போகுதான். இப்படியே போட்டோம். மேலே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? எக்ஸைட் வந்து காலை எடுக்கிறோம். ஒரு செகண்டில் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி நியூட்ரு பண்ணி 5வது கீர். வண்டி போகுதான். அந்த பஸ்ஸு குறுக்க வருதா? ஒரு செகண்ட் எக்ஸைட்டர் விட்டுரு. அவங்க போயிட்டாங்களா? மறுபடியும் எக்ஸைட்டர் இப்படி வண்டி போகும். போகுதா? வண்டி போகுதுல்ல. அவர் போகிற வரை விட்டுரு. நம்ம அவரை தாண்டி வெளியே போய்க்கணும். சரியா? அவரை விட்டுடுறா. இந்த டூலக்கார் இந்த ரோட்டில் போகிறாருல, அவர் விட்டுரு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. இவர் இங்கே போகிறாரு, இவங்க பின்னால் போகலான்ற சீன்லாம் இங்கே கிடையாது. அவர் தான் அப்படி போயிட்டு இருக்கிறாரு. நம்ம வெளியே வந்துட்டு அவர் தாண்டி உள்ளே போய்க்கணும். அவங்க டபுள் டிகிரி படித்தவங்க ரோட்டில் அந்த சைடு தான் போவாங்க. 2 வீலரில் இந்த சைடு வரமாட்டாங்க. சரியா? 4 ரோடு வருது. எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. 4 ரோட்டில் யார் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. அதனால் எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. பாட்டி வந்துச்சு வச்சுக்கலாம். மறுபடியும் எக்ஸைட் இப்போ யூஸ் பண்ணால் போதுதான். 5வது கீழே போயிட்டுருக்கோம். போகிறது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, வண்டியை நிறுத்துகிற ப்ரொசீஜர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டியா இந்த மிரரில் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாரு. வரல. எக்ஸைட்டர் விட்டுட்டு லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக கிளச்சு. செகண்டில் பிடிக்கணும் கிளச்சை. சரியா? அப்படியே மெயில்டாக அப்படியே ஓரமாக வந்தோம்னா அப்படியே மெயில்டாக பிரேக் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வா. நமக்கு எங்கே தேவையோ அங்கே பம்ப் பண்ணால் வண்டி நின்றுடும். பண்ணு. பட் கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது. கிளச்சு ஏன்னா நம்ம கீரில் இருக்கோம். கீர் வண்டி ஓட்டும்போது கிளச்சை விட்டுருவியா? விட மாட்டேன். இல்லை, அந்த மாதிரி நம்ம கீரில் இருக்கும்போது கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ நம்ம 5வது கீரில் தான் வந்தோம். நம்ம 5வது கீரில் வரோம், 4வது கீரில் வரோம், 3வது கீரில் வரோம். அதெல்லாம் கணக்கு கிடையாது. வண்டி ஓரமாக நிறுத்துன்னு முடிவு பண்ணிட்டோம்னா
ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுருமோ ரைட்டு போகிறோமோ அதை போட்டுட்டு மிரர் 2 மிரரில் ஏதோ ஒரு மிரர் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைடு போகிறோமோ அந்த மிரர் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். வண்டி அழகாக உன்னை கூப்பிட்டு வந்து உன்னை எங்கேயே சேஃப்டி பண்ணுமோ அங்கே சேஃப்டி பண்ணிடும். நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். 5வது கீர்லேருந்து டைரெக்டாக நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் வந்துக்கலாம். போடு பார்க்கலாம் அவ்வளோதான் புரிஞ்சிச்சா. பட் 5வது கீர்லேருந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு கீர் வந்துடலாம். ஃபஸ்ட்டு கீர்லேருந்து டைரெக்டாக 5வது கீர் போக முடியாது. புரிஞ்சுதா? 5வது கீர் டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துடலாம். படி ஏறும்போது 1 2 3 4 5 படி தான் ஏற முடியும். இறங்கும்போது 5வது படியிலேருந்து டக்குன்னு கீழே குதிச்சலாம். பெருசாக டிஸ்டர்ப் ஒன்றும் ஆகாது. தெரிஞ்சுதா? அந்த மாதிரி தான் போகலாமா? வண்டி எப்படி மூவ் பண்ணணும்? கிளச்சிலேருந்து கால்வாசி தான் காலை எடுக்கணும். கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடுக்கணும். மெயினில் வச்சுக்கோ, ஃபுல்லாக கிளச்சை பிடி. இப்போ நீ பிரேக்கில் எடுத்து தான் கடைசியாக இருக்கும். நாளைக்கு பிரேக்லேருந்து காலை ஃபஸ்ட்டு எடுத்தினா டென்ஷன் ஆயிடுவேன். கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடுக்கணும். கால்வாசி இதுதான் கால்வாசியா? இப்படி ஆஃப் ஆயிடுச்சு தெரியுமா? வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. வண்டி நியூட்ரல் பண்ணுங்கள், சாவி ஆஃப் பண்ணுங்கள், சாவி ஆன் பண்ணுங்கள், அவ்வளோதான். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சி ஃபஸ்ட்டு கீர் கால்வாசி தான் கால் எடுக்கும். கால்வாசி அவ்வளோதான், அப்படியே பிடிச்சிக்கோ. இதுதான் நீ லட்சம் தடவை வண்டியை மூவ் பண்ணாலும் இதுதான் ப்ரொசீஜர். நீ எங்கே நிறுத்தி மூவ் பண்ணாலுமே இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு கிளச்சில் தான் காலில் எடுக்கணும். இப்போ பிரேக்கை விட வண்டி என்ன ஆகுது புரியுதா? இங்கே எடுத்து இங்கே நிறுத்தினாலும் மறுபடியும் மூவ் பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். ஓகே, லைட்டாக எக்ஸிலேட், லைட்டாக எக்ஸிலேட், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடு. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? எக்ஸிலேட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட் போதா. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? எக்ஸிலேட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி டக்குன்னு காலை எடுத்துட்டோம், எக்ஸிலேட் போகுதா. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? எக்ஸிலேட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி மறுபடியும் எக்ஸிலேட் யூஸ் பண்ணோம். வண்டி போகுதா? போய் அந்த ரோட்டுக்கு போகிறோம், அந்த சைடில் வண்டி வருதான்னு பார்த்துக்கோம். அவ்வளோதான், போகலாம். மறுபடியும் எக்ஸிலேட் யூஸ் பண்ணால் வண்டி போகும். யூஸ் பண்ணால் போகுதா? அப்படியே போகணும். போகுதா? இந்த கல்லை ஒட்டி தான் போகணும். ஸ்பீடு எவ்வளோ போகுது? எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி கிளச்சை பிடி. எத்தனை ஆகிட்டு போட்டேன்? கிளச்சை பிடி எத்தனை ஆகிட்டு போட்டேன்? நல்லா போடு. மறுபடியும் நியூட்ரல் பண்ணு. இப்போ போடு 5வது கீர் போடு. எழுதுச்சா? அப்போ நீ எத்தனை கீர் போட்ட? ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணும் போகிறது. எக்ஸைட்டர் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, சரியா? வண்டி இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோ. நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். கிளச்சுன்னு கால் எடுக்கக்கூடாது. எடுத்து தானே எடுக்கக்கூடாது. சரியா? கால் நிற்க முடியும். இந்த இடத்துல வேறு வழியே இல்லை தம்பி. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இந்த கல்லை தாண்டி முதுகு வந்துடுச்சா? அந்த கல்லை தாண்டிட்டீங்களா? கல்லை தாண்டி தான் சரிங்க. ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி, ஃபுல்லாக திருப்போம், மொத்தமாக திருப்பிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரேக்லேருந்து காலை எடுக்கக்கூடாது. கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடு. கால்வாசி அவ்வளோதான், அதுதான் கால்வாசி. பிரேக்கை விட்டுருங்க. சரிங்களா? வண்டி என்ன ஆகுது? திருப்பிட்டியா? அவ்வளோ பிடிச்சிக்கும். வண்டி திரும்பிடுச்சுல்ல. இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட். இப்போ எக்ஸிலேட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. போகிறது மிதிச்சின்னா டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். நமக்கு இன்றைக்கி பிக்கப் ஆகணும்டா, அதை மெயினில் வச்சுக்கோ. சரியா? அப்படியே அந்த ரோட்டு போய்க்கலாம். மறுபடியும் எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர்.
எக்ஸிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம், யூஸ் பண்ணலாம். இந்த ரோட்லேயே போனோம். ஸ்டேரிங்கில் கை வந்துக்கிட்டே இருக்குமா போகிறது, வரக்கூடாது. சரியா? எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு? எக்ஸைட் காலை எடு, ஃபுல்லாக கிளச்சை பிடி, 5வது கீர் போடு. ஸ்பீடாக போனால் கீரு 5வது கீரு போகலாம் போகலாம். போகுதா? ஹார்ன் அடிச்சிருக்கணும் உங்களுக்கு. ஆனால் நான் பின்னால் வரேன், நீங்கள் பார்த்து வாங்கன்னு சொல்லி ஹார்ன் அடிச்சிருக்கணும். போகலாம். அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு, அதை மட்டும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி. அங்கே ஒரு சின்ன சுவிட்ச் இருக்கு. போகலாம். எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணு, எக்ஸைட் யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு, கொஞ்சம் யூஸ் பண்ணு, கொஞ்சம் யூஸ் பண்ணு. அங்கே 4 ரோடு வருதா? எக்ஸைட் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது, பிரேக்கை விட்டுரு. கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன்னா, நீ இப்போ 5வது கீழே வந்த கரெக்டாக. ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? 20க்கு மேலே காட்டுதா? நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போட வைக்கலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணி, காலை எடுத்துகிட்டு தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு. ஆமாம், கிளச்சிலேருந்து கால் எடுத்துன்னு தெரியாமல் எக்ஸைட்டர் கால் வைக்கக்கூடாது. சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். போகுதா? 40 தாண்டுதா? இப்போ எத்தனை ஆக்கிட்டு போடணும்? போடுங்க. எக்ஸைட் கால் எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு போகலாம். காலை டக்குன்னு எடுக்கணும். போகுதா? ஸ்பீடு எவ்வளோ போயிட்டுருக்கு? அப்போ எக்ஸைட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 5வது கீர். டேய், ஒரு தடவை போடலாம் 3வது கீர், 3 தடவை மாற்றி மாற்றி போடுவியா? அங்கே வளைவு திருப்ப முடியாது, எக்ஸைட்டர் விட்டுறணும். லைட்டாக பிரேக் பிடிக்கணும், லைட்டாக பிரேக் பிடிக்கணும், பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் அவ்வளோ. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி மறுபடியும் 4வது கீர் போடு. 4வது கீர் காலை எடுத்து எக்ஸிலேட், எக்ஸிலேட். போகுதா? ஸ்பீடு எவ்வளோ? 50 தாண்டுதா? கீர் என்ன பண்ணணும்? மாற்றணும் டக்குன்னு. அதாவது ஸ்பீடிங். கண்ணாடி வெளியே விழுந்துரும் தம்பி. அப்புறம் அங்கே வளைவு திருப்ப முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. எக்ஸிலேட்டர் மிதிக்கிற கூட நான் சொல்லி கொடுத்தேனாடா. அதை மட்டும் ஏன்டா அப்புறம் அந்த மிதிக்கிறேன்? பிரேக்கை விட்டுரு. கிளச் இப்போ ஸ்பீட் எவ்வளோ காட்டுது? 3வது கீர். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட், எக்ஸிலேட், எக்ஸிலேட். எக்ஸிலேட்டர் மிதிக்கிற கூட நான் சொல்லி தரல. இல்லை, அதை மட்டும் விறுவிறுன்னு மிதிக்கிறீங்கள. அப்போ லைட்டாக டச் பண்ணு, லைட்டாக தான் தெரியுதில்ல, அப்போ லைட்டாக டச் பண்ணு, அவ்வளோதான். மெயினாக ஃபீல் பண்ணி வண்டியை ஓட்டணும். போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட். 2-3 நாள் ஆகும். தெரியாதனமா நீ என்கிட்ட வந்து மாட்டிட்ட, என்ன பண்ணுறது? எக்ஸைட் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர், செகண்ட் கீர். மறுபடியும் பிரேக் விட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகும். போகுதான் பாரு, போகுதா? லைட்டாக எக்ஸைட், எக்ஸைட் லைட்டாக போகுதா? எக்ஸைட்னு காலை எடு, ஃபுல்லாக கிளச்சை பிடி, நியூட்ரல் பண்ணி 3வது கீர். வண்டி காலை எடுத்துகிட்டு எக்ஸைட், எக்ஸைட், எக்ஸைட். போகுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். போகுதா? வண்டி எக்ஸைட் விட்டுரு, லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச், ஃபுல்லாக கிளச், நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு அவ்வளோதான். லைட்டாக எக்ஸைட், லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். எக்ஸைட்னு காலை எடு, ஃபுல்லாக கிளச்சை பிடி, நியூட்ரல் பண்ணி 3வது கீர்.
நாளைக்கு காலை டக்குன்னு எடுத்துகிட்டு எக்ஸலேட். கான்செப்ட் புரியுதா? மறுபடியும் எக்ஸைட்னு காலை எடு, ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரல் பண்ணி 4வது கீர். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி கீர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸ்பீட் டவுன் ஆக கீர் டவுன் ஆகிட்டே இருக்கணும். சரியா? மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, எக்ஸைட்டர் விட்டு லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இண்டிகேட்டர் போட்டுக்கோம். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு நியூட்ரல் பண்ணி கீர் என்ன பண்ணணும், 1 செகண்ட் போடுங்க டக்குன்னு. அவ்வளோதான். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். திருப்பிக்கலாம் மெயிலில் திருப்பிக்கலாம். எக்ஸைட் அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. அதுக்குள்ளே வண்டி ஸ்டெடி ஆகிற வரையும் லைட்டாக டச் பண்ணி தான் போகணும். இதுலேயே டச் பண்ணுவோம். எக்ஸைட்டை டச் பண்ணியே போகணும். அவ்வளோதான். எக்ஸைட் டச் பண்ணி போகணும். போகலாம். போகுதா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு எவ்வளோ காட்டுது? கீர் என்ன பண்ணுவோம்? எக்ஸைட்னு காலை எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். இப்போ போடணும். காலை எடுக்காமல் கிளச்சை பிடிக்காமல் நியூட்ரல் பண்ணிட்டேன். கரெக்டாக? நாளைக்கு மாற்றி தான் ஆகணும். நாளைக்கு இதே கண்டிஷன் இருந்ததுன்னா அப்புறம் லவ் பண்ணுவேன். சரியா? போகலாம். நேராக போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக. நம்ம அங்கே வண்டியை நிறுத்துகிற ப்ரொசீஜர் தெரியுமில்ல, எப்படி நிறுத்தணும்னு. ஃபஸ்ட்டு இங்கே குறுக்க வண்டி வருது, இங்கே லைட்டாக. சரியா? வண்டி எக்ஸைட்டர் விட்டு வண்டி போகும். ஃபுல்லாக கிளச்சை பிடி, வண்டி போகும். ஃபுல்லாக கிளச்சை பிடி, வண்டி போகும். சரியா? உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நிறுத்தினா சரி. மெயில் தான். இங்கேருந்தே பிரேக் பிடிச்சிட்டு போகணும். இங்கேருந்து பிரேக் பிடிச்சிட்டு போகணும். ஓரம் பிரேக் பம்ப் பண்ணால் நின்றுடும். ஓகே. மறுபடியும் நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் மட்டும் ஒரு இடி இழுத்து நியூட்ரல் பண்ண. ஹேண்ட் பிரேக் பிடிச்சது எத்தனாவது கீழே வந்தேன்? அப்புறம் நீ என்ன கேட்டேன்? இப்போ சென்ட்ரல் பண்ண இருந்துச்சு. அதை நீ ஃபீல் பண்ணணும். பிடிச்சி முன்னாடி அப்படின்னா இழுத்து பார்த்தா தெரியும். சரியா? பேக் வாங்கிப்போம். சரியா? என்ன வாங்கண்ணா?